Hi friends, welcome to Masala with Aslan channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃபா வந்து ரம்ஜான் கொண்டாடுங்க. எல்லாரும் சேஃபா இருங்க. And இன்னைக்கு நம்ம ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஈட் ஸ்பெஷல் chicken tikka biryani தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான பிரியாணி. சோ வாங்க இதை எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். First நம்ம chicken marinate பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க நான் 1 kg chickenல 1 tablespoon அளவு vinegar ஆட் பண்றேன். 1 teaspoon மிளகாய் தூள், 1 teaspoon மிளகு தூள், 1 tablespoon garam masala, அப்புறம் 1 tablespoon அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்றேன், ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இத 30 நிமிஷம் நம்ம மேரினேட் பண்றதுக்காக வெச்சலாம். ஃப்ரிட்ஜ்ல வெச்சிருங்க. இப்போ ஒரு குக்கர் வெச்சுக்கலாம். அதுல 1 tablespoon அளவு எண்ணெய் நான் சேர்த்திருக்கேன். 1 tablespoon அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு சின்ன துண்டா 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமா ஷாஜீரா ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி இத நல்லா சாட் பண்ணுங்க. இப்போ இதுல ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி இது கூடயே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இத நல்லா வந்து நம்ம சாட்டே பண்ணிரலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் 3 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் வந்து 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்களவு வந்து 3 கப் அளவு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த அரிசி வந்து 75% வந்து வெந்து கிடச்சா போதும். அதனால சேம் குவான்டிட்டி அளவு தண்ணி நான் வந்து ஊற்றுறேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். விசில் போனதுமே இதை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு சைடு, இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து செகண்ட் சைடு வந்து நீங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். சிக்கன் டிக்கா பிரியாணியில் கருவேப்பிலை ஆட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து கடாயில் சூடு பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணலாம். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து சாட் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வந்து உடஞ்சி போகிறதுக்காக. இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணலாம். இந்த கிரேவி வந்து நல்லா உடஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லாவே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு கிரேவி. இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லா கட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலாவோட. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி வந்து சூப்பராக இங்கே நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 4 to 5 மினிட்ஸ் இந்த கிரேவி நல்லா வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து இந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் கிரேவி நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ரெடி பண்ண கிரேவி வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் இருக்கும். அதில் வந்து கரெக்டாக வந்து ஏன்னா நான் பாதி பீசஸ் வந்து வேறு ரெசிபிக்காக எடுத்திருந்தேன். ஸோ கரெக்டாக இருக்கும் அந்த கிரேவி. இப்போ கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மேலே வந்து தூவிக்கங்க. இது இப்படியே சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் டிக்கா மசாலா. இப்போ நம்ம வந்து சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா. சாப்பாடு குக்கர்லேருந்து 3/4 எடுத்துட்டேன். ஒரு 1/4 வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ண சிக்கன் டிக்கா மசாலா கிரேவி வந்து போட்டுடலாம்.
அடுத்ததாக இது மேலே கொஞ்சமாக வந்து ரைஸ் போட்டு விடுறேன். நம்ம வந்து முக்கால் அளவு தான் வந்து வேக வச்சு எடுத்துக்கோ ரைஸு. இன்னொரு டைம் வந்து தம் போடுவோம், அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து அது செட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து மேலே வைக்கிறேன். அது மேலே திருப்பியும் கொஞ்சம் ரைஸ் வந்து லேயர் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களோட நீங்கள் எடுத்துருக்கிற அந்த குக்கர் ஆர் அந்த பாத்திரம் வந்து நிறைய அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ரைஸும் சிக்கனும் வந்து லேயர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுடலாம். உங்கள்கிட்ட கெவ்ரா வாட்டர் இருந்துச்சுன்னா அது லைட்டாக வந்து ஊற்றி விடுங்க. அது வந்து இதோட டேஸ்ட் இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மேலே லேயர் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை. இப்போ ஒரு தவா வந்து சூடு பண்ணியிருக்கேன். ரொம்ப லோ ஃப்ளேமில், எவ்வளோ கடைசி ஃப்ளேமோ அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் சூடு பண்ணி நம்ம குக்கர் மேலே வச்சிடலாம். குக்கரோட விசில் இல்லாமல் 20 மினிட்ஸ்க்கு இதை நம்ம தம் விடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து தம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸும் கிரேவியும் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஒரு 60% தான் வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். ஒயிட் கலர் ரைஸும் தெரியணும், நமக்கு அந்த ரெட் கலரில் வந்து நம்மளோட கிரேவியும் வந்து நல்லா தெரியணும். ஸோ இந்தளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க இந்த பிரியாணி. கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வேலை இருக்குது, ஃப்ரை பண்ணணும், கிரேவி வைக்கணுங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். பட் செய்ய ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு எல்லாமே வந்து முடிஞ்சிடும். சீக்கிரமாக உண்மையாக சொல்லப்போனால் நம்ம சாதா பிரியாணி செய்கிறத விட இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை, தேங்க்யூ.